Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கான்டென்ட் உடனுக்குடன் ரீச் ஆகும். நம்ம அப்டேட்ஸ் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்ஸ் அப்புறம் வந்து சோஷியல் மீடியாஸாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஒரு காவல் நிலையத்தில் ஒரு காவலர் வந்து சட்டப்படி என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். காவல் நிலையங்கள் வந்து மக்களுக்காக சேவை செய்வதற்காக காவல் நிலையம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. குற்றங்களை தடுப்பதற்கும் சட்ட நடைமுறைகளை சரியாக பேணி பாதுகாப்பதற்கு காவல் நிலையங்கள் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து முதலாக வந்து புகார் அளிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, என்னென்ன மாதிரி புகார் வந்து ஒரு பொதுமக்கள் ஒரு குற்றம் நடந்தால் வந்து அவங்களுக்கு எதிரான குற்றமோ இல்லை சமூகத்தில் நடக்கும் குற்றத்திற்கோ புகார் அளிப்பது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, பிஎன்எஸ்எஸ் பிரிவில் வந்து 173 அப்படிங்கிற பிரிவு வந்து அதற்கு உறுதுணையாக வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதாவது வாய்மொழியாக வந்து புகார் கொடுக்கலாம். வாய்மொழி புகாரை விட எழுத்துப்பூர்வ புகார் தான் வந்து நல்ல விஷயமாக வந்து பார்க்கப்படுது. எழுத்துப்பூர்வ புகார் நேரில் சென்று காவல் நிலையத்தில் கொடுக்கறது ஒன்று. இமெயிலில் அவங்களுடைய போர்ட்டலில் புகார் வந்து கொடுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் தபால் மூலமாக புகார் கொடுப்பது. இந்த 3 முறைகளில் புகார் வந்து கொடுக்க முடியும். அந்த புகாரில் காவல் நிலையத்தில் காவலர் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஆருக்கு அடுத்து வரும். முதல் தகவல் அறிக்கை வந்து செய்ய வேண்டும். 3 நாட்களுக்குள்ள ஒரு குற்றம் நடந்து நேரில் சென்று கையொப்பம் இட்டு எஃப்ஐஆராக அதை வந்து மாற்றணும். இது வந்து முக்கியமான ஒரு தகவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எஃப்ஐஆர் நகலை கட்டணம் இல்லாமல் காவல் நிலையம் வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சட்டத்தில் இருக்குது. அதனால் நம்ம அதை வந்து கேட்டு எஃப்ஐஆர் நகலை சிஎஸ்ஆர் வந்து எஃப்ஐஆருக்கு முன்னாடி போடுவாங்க, அதையும் நம்ம வந்து வாங்கி கொள்ளலாம். இதுக்கு சட்டப்பிரிவு நம்ம சொன்னோம். பிஎன்எஸ்எஸ் பிரிவு 173 உறுதுணையாக இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பு, இது சம்பந்தமான தீர்ப்பு லலிதா குமாரி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் மேலே காவல்துறை வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு விசாரணை பண்ணி அந்த குற்றத்தை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளைனன்ட் இருக்காரு. அவர் வந்து இரத்த காயத்துடன் சென்றாரு அப்படின்னா காவல் நிலையத்தில் காவல்துறையுடைய கடமை என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, உடனடியாக மருத்துவ உதவி வந்து அவங்களுக்கு வழங்குறதுக்கு காவல் நிலையம், அதாவது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும். நோயாளியாக அவர்கள் இருப்பதனால இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஐயோ வந்து நேரில் சென்று வாக்குமூலம் வந்து பெறணும். ஏன்னா அவர் வந்து கொடுங்காயம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருப்பார். அவரால் வந்து வாக்குமூலம் வந்து தர முடியாது. ஒரு குற்றமாக இருக்குது, அந்த குற்றம் வந்து 7 ஆண்டுக்கு மேல் தண்டனை உள்ள குற்றத்திற்குரிய குற்றமாக இருக்குது அப்படின்னா அந்த வாக்குமூலத்தை வந்து வீடியோ வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இருக்குது. அது வந்து சட்டப்பிரிவு பிஎன்எஸ்எஸ் பிரிவு. இதுக்கு வந்து 53 176 வந்து உறுதுணையாக இருக்குது. நீதிமன்ற தீர்ப்பு பார்க்கும்பொழுது லக்ஷ்மி விர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முக்கியமான கருத்தாக பாதிக்கப்பட்டவராக இருக்கும் இடத்திற்கே வந்து சென்று புகாரை வந்து பெறுவது காவல்துறையினருடைய கடமை. ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரால் காவல் நிலையத்தில் புகார் வந்து கொடுக்க வர முடியலை அப்படிங்கும் பொழுது காவல் நிலையத்தில் இருக்கிற காவல்துறை அவர் பாதிக்கப்பட்ட எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு சென்று அவருடைய புகார் வாக்குமூலங்கள் தேவைப்பட்டால் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் வாக்குமூலங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வழக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாட்சிகளை வந்து ஆஜர்படுத்துவது யார் பொறுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது,
இது வந்து சாட்சிகளை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஆஜர்படுத்தணும்னு இல்லை, அதை வந்து காவல்துறையே வந்து ஆஜர்படுத்துவாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சாட்சிகளை வந்து கம்ப்ளைண்ட் அழைத்து வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை. சம்பவ இடத்தை பார்வையிடுவது, சாட்சிகளை வந்து தேடி கண்டுபிடித்து வாக்குமூலம் பெறுவது வந்து ஐஓஐ, அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருடைய கடமை. இதுக்குண்டான சட்டப்பிரிவு வந்து பிஎன்எஸ்எஸ் பிரிவு 179 மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா 180 இதுக்கு வந்து உறுதுணையாக வந்து இருக்குது. அடுத்து புகார் வாங்க மறுத்தா, உங்களுடைய புகார் வாங்க மறுத்தா அதுக்குண்டான தீர்வு வந்து என்ன? சில நேரங்களில் காவல்துறை வந்து புகார் வாங்க மறுக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட தீர்வு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எஸ்பி, அதாவது ஸ்பீட் போஸ்ட்டு இல்லை தபால், அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக வந்து நீங்கள் வந்து அந்த புகாரை வந்து அனுப்ப முடியும். பிஎன்எஸ் பிரிவு 173 உட்பிரிவு 4 வந்து இதை வந்து உறுதிப்படுத்துது. அதுக்கப்புறம் நேரடியாக நீதிமன்றத்தில் தனியார் புகார் வந்து அளிக்கலாம். அதாவது காவல் நிலையத்தில் உங்கள் புகாரை வந்து வாங்கலை, நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியும் வந்து எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யலை, இன்வெஸ்டிகேஷன் நடத்தி எஃப்ஐஆர் பதிவு செய்யலை அப்படிங்கிற பொழுது நீங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல உங்களுக்கு சட்ட பிரிவு பிஎன்எஸ்எஸ் பிரிவு 223 வந்து அதிகாரம் இருக்குது. இது சம்பந்தமான வழக்கு லலிதா குமாரி விர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபி உத்தரப்பிரதேஷ். தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிற பட்சத்தில் நடந்திருந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படையில் வந்து இந்த வழக்கு உறுதுணையாக இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் புகாரை முடித்து விட முடியுமா? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியாமல் முடித்து விட முடியுமா அப்படின்னா, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதாவது புகாரை முடிக்க வந்து முடியாது. சிஎஸ்ஆர் முடிக்கும்போது காரணம் கூறணும், முறையான தகவல் வந்து தெரிவிக்கணும். ஒரு கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது எஃப்ஐஆரில் குற்றம் இல்லை என்றால் நீதிமன்றம் வந்து நிராகரிப்பு நோட்டீஸ் வந்து அனுப்ப வந்து வேணும். இதுக்கு சட்டப்பிரிவு பிஎன்எஸ் பிரிவு 193 வந்து உறுதுணையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற தீர்ப்பு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவத்சிங் வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸு அறிவிப்பு, அதாவது நோட்டீஸ் இல்லாமல் வழக்கை வந்து முடிக்கக்கூடாது. நோட்டீஸ் யாருக்கு அப்படின்னா கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்காம ஒரு புகாரை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது தவறு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான குறிப்பாக நம்ம பார்க்குறது, புகாரை வந்து பதிவு செய்தவுடன் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர்என் அடுத்து எஃப்ஐஆர் நகலை வந்து பெறுவது உங்களுடைய உரிமை. காவல்துறையோட கடமை வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். விசாரணை நிலை குறித்து 90 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகவலை வந்து தெரிவிக்கப்பட வேண்டும் காவல்துறையினால். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். காயங்களுடன் இருக்கும்போது முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். பின்னர் புகார் குறித்து வலியுறுத்த வேண்டும் காவல்துறை. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து முதலுதவி சிகிச்சை தான். அதுக்கப்புறம் தான் வந்து புகார், அடுத்தது வாக்குமூலம், இதெல்லாம் வந்து ப்ரொசீடிங்ஸ் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி சட்டத்திலையும் நீதிமன்ற உத்தரவுகளையும் வந்து இருக்குது. நம்ம இந்த காவல் நிலைய நடைமுறைகள் வந்து உங்களுடைய உரிமைகள், இதை தெரிந்து கொள்வது அவசியம் அப்படிங்கிறனால அதை பதிவிடுகிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம். மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ளணும், சட்டம் அடிப்படையானது, அனைவருக்கும் வந்து ஒரு பிரத்யேக உரிமையை வந்து நிலைநாட்டுவதற்கு சட்டம் வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிறதையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போடுற கான்டென்ட் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பகிர்வதன் மூலம் மக்கள் உங்கள் மூலமாக சட்டத்தை வந்து தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். நம்ம எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா சட்டம் வந்து அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம பதிவு வந்து நிறைய பதிவு போட்டிருக்கோம். நம்ம காணொலியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 530 பதிவு, அதாவது சட்ட சம்பந்தமாக மற்றும் சில முக்கியமான விஷயங்கள், நாட்டு நடப்புகள் வந்து தெரிவிச்சிருக்கிறோம். பிரத்யேகமாக ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா சட்ட விளக்கங்கள், சட்டம்
சட்டம், நீதிமன்ற தீர்ப்பு இதுதான் வந்து போட்டிருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்கள், சட்டம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.